நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டு உங்களோட ஆதரவை தொடர்ந்துக்கிடுங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் ஜானகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாயா கிளம்பிடுறாங்க. ஜானகி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. வெளியில் ரகுராம் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்து உள்ளே போகாமல் விருட்டுன்னு வெளியில் கிளம்பிடுறாங்க. அடுத்து ஜானகி ஒரு இடத்துல நின்று கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. ரகுராம் வந்துட்டு அங்கே போகிறாங்க. என்ன ஜானகி, எதுக்கு இங்கே நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்ன பண்ணனே ஒன்றுமே புரியவே இல்லை. மாயா எப்பேற்பட்ட முடிவு எடுத்துட்டா, அவள் சைடு வந்துட்டு தப்பு இருக்குது, ஆனால் நான் ரொம்ப மாயாவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறேனோன்னு தோணுது, நான் அவள் பக்கம் தான் நிற்கிறேனோன்னு இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ணுவ, பாவம் அவன் மேலே அவளை பாச வச்சிட்ட, ஏன்னா நீ தானே அவளை இங்கே கூட்டு வந்த, அதனால உனக்கு எந்த பக்கம் நிற்கிறதுன்னு தெரியல, தடுமாறுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லைங்க எனக்கு அது அப்படின்னு சொல்ல, சரி விடு, எல்லாமே கையை மீறி போயிடுச்சு, இனிமேல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, அது மாயாவோட விருப்பம், நம்ம சார்பாக போய் கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டு வருவோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, பேசாத ஜானகி அவ்வளோதான், இதை பற்றி இனிமேல் பேச வேணான்னு சொன்னால் பேசாத அப்படின்னு சொல்ல, இல்லைங்க அது அப்படின்னு சொல்லிட்டு மாயாச்சினோட கல்யாணத்தை எப்படியாவது சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஜானகி ட்ரை பண்ணுறாங்க. அதை பற்றியே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அங்கே குமார் தான் கோவிலில் வந்துட்டு எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. வேலையாட்களை போய் என்னென்ன இது இவ்வளோ லேட்டாக பப்பூவெல்லாம் மாட்டுவீங்க, மாட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஆள்கள் வந்துட்டு கொஞ்சம் தான் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி தானே மாட்ட முடியும், மாட்டுறோனே கல்யாணம் வந்துட்டு இன்னும் 5 நிமிஷத்தில் நடக்க போகுது, நீங்கள் என்னமோ நாளைக்கு நடக்கிற மாதிரி மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பக்காவாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை தடாப்புடான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மாயாவோட அப்பா வர்றாங்க. குமார் உன்னை நம்பி தான் எல்லா பொறுப்பையும் விட்டுருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்களா, அதெல்லாம் ஜாமுன்னு கலக்கிடலாம் அப்படின்றாங்க. சரி நீ பார்த்துக்கோ, நான் வந்துட்டு மாயாவை கூப்பிட்டுட்டு அப்படியே சின்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், போய் கரெக்ட் டயத்துக்கு வந்துருங்க, ஏன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு வீட்டு சைடாக நீங்கள் ஒருத்தங்க தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மாப்பிள்ளை வீட்டு சைடு நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, வந்துட்டு பொறுப்பு எனக்கு தெரியும், நான் போயிட்டு கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அடுத்து வந்துட்டு குமரேசன் அவங்க ஆள் 2 பேர் வச்சுருப்பாங்க கையால், அவங்கக்கிட்ட போகிறாங்க. டேய் உன்னை நான் என்னடா சொன்னேன், என் பக்கத்துலேயே இருக்கணும்னு சொன்னனா இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் வேலைக்கு 2 பேர் மட்டும் எடுங்க, உங்கள் கூடயும் இருக்கணும் வேலையும் பார்க்கணும்னு சொல்லுங்கள், 4 பேர் எடுத்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, இவங்க வேற சரி வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து வந்துட்டு மாயாவை தனம் வந்துட்டு கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. காமி கம்மல்லாம் நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டு இருக்கேன். ஓ மேலே எனக்கு கோவம் தான், நான் ஒன்றும் சந்தோஷத்துலலாம் போட்டு விடலை, அக்காவுக்கு கல்யாணம், ஆனால் தங்கச்சிக்கிட்ட ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்கல பாரு, கூடயே இருந்தாங்களா ஆனால் லவ் பண்ணுறதே தெரியலையாம்மா, என்கிட்ட சொன்னால் என்ன உனக்கு குறை வந்துட போது, நம்ம என்ன அக்கா தங்கச்சி மாதிரியா பழகிட்டு இருக்கோம், ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருக்கோம், இந்த ஃப்ரெண்டுக்கிட்ட லவ்வர் யாருன்னு கேட்டால் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்களாம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே தெரிய போகுது தானோ, முடிஞ்சு போனால் 1 hour தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு சஸ்பென்ஸ் உடஞ்சு போயிடல அப்படின்றாங்க. எனக்கு சஸ்பென்ஸ்லாம் எதுவுமே வேணாம், இனிமேல் கேட்குற மைண்ட் செட்லையும் நான் இல்லை, என்னமோ செய்ய, இதில் வேற இந்த சீனு மாமாவை பாரு எங்கே போனானே தெரியவே இல்லை, கல்யாணத்துக்கு மட்டும் அவன் வராமல் இருக்கட்டும் அவ்வளோதான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சீனு நமக்கு கல்யாணமே கிடையாது அப்படின்ற மாதிரி மாயா மனசில் நினச்சிக்கிறாங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனை வந்துட்டு கூப்பிட்றாங்க. இல்லை தனா நீ போயிட்டு வா, நானும் உங்கள் கூட சேர்ந்து வந்தேன்னா அவ்வளோதான் ஏதாவது சொல்லி என் மனசை காயப்படுத்துவாங்க, ஏன்னா யாருக்குமே இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நீங்கள் போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி மாயா சொல்ல, சரி நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு தனை வந்துட்டு கீழே வராங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மாயா யாரதாலும் ஒப்புன்றேன்னு தெரியவே இல்லை, இப்போ கல்யாண அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஆளுக்கு எப்பவும் போல காசி பேசுவாங்களே, அது குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க, எங்கே இந்த மாயா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவள் பின்னாடி வர்றாளாம், நம்மளும் முதல்ல போ சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அடுத்து ஏன் நம்மளோட வந்தா என்ன அப்படின்றாங்க. அதுக்கு சீனோட அப்பா சொல்கிறாங்க, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காமல் என்னத்தையாவது அந்த பிள்ளையை வந்துட்டு கொத்தி பிடுங்கிறது, அவள் மனசு கஷ்டப்படுறதுக்காக கல்யாணம் இல்லை அன்னைக்கு அவள் தனியாகவே வரட்டும் அப்படின்னு சொல்ல, இது நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை மாயா சொன்னாலா அப்படின்னு சொல்ல, இதானே நடக்கும், அதனால் நானே முன்னக்கிட்டே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. இங்கிட்ட வந்துட்டு மாயா சீனு கால் பண்ணி பார்க்குறாங்க. சுவிட்ச் ஆப்னு வருது, ஐயோ சுவிட்ச் ஆப்னு வருது, ஏன் இப்படி வருதுன்னு தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு குமாருக்கு தான் கால் பண்ணுறாங்க. என்னாச்சுமா மாயா அப்படின்னு சொல்ல, சீனு நம்பர் வந்துட்டு சுவிட்ச் ஆப்னு வருது அப்படின்றாங்க. நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்றாங்க. இல்லை மண்டபத்துக்கு வந்துட்டானா அப்படின்னு கேட்க, இன்னும் வல்லையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேலே மாயா பயந்துறாங்க. நீ எதுக்கு கவலைப்படாத, எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நானே உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. நீ கவலைப்படாத மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். அடுத்த சைடு ஊர்க்காரங்கெல்லாம் வந்துட்டு கல்யாணம் நடக்க போகிற இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாயா பொண்ணு மேலே ரகுராம் ஐயா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, இந்நேரம் இது அவங்க வீடு கல்யாணமாக நடக்க வேண்டியது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ரகுராம் அவங்க வர்றாங்க. எதுப்பத்திலே வந்துட்டு மாயாவோட அப்பா நிற்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அவங்க கண்டுக்காமல் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அவர் கொஞ்சம் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாரு.
சாரு வேட கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட, அப்பா அவன் பத்திரமா இருக்கானா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களுக்கு கால் பண்ணி அவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மயக்கத்திலே தான் இருக்கான் அப்படின்றாங்க. தெளியவே கூடாது, மயக்கத்திலே வச்சிரு, அதுக்காக ரொம்ப அடிச்சு போட்டுறாதீங்க, இந்த கல்யாணம் முடிஞ்சக்கப்புறம் அவனை என்கிட்ட தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்துட்டு எல்லாருமே மண்டபத்துலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாயாவும் வந்துடுறாங்க. குமாரேசன் வந்துட்டு சீனு இருக்கிற இடத்த வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அடியாட்களோடு போய் அங்கே இருக்கிறவங்கலாம் அடின்னு அடித்து சீனுவை வந்துட்டு கட்ட பிரித்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. மாயாவும் விறுவிறுன்னு மண்டபத்தில் வந்து சீனுவை காணுமே, எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.